கடக ராசினர் லக்னத்தினர் எந்த கோவிலுக்கு போய் என்ன வழிபாடு செய்யலாம்? கடகராசினர் சிதம்பரம் போகணும். சிதம்பரம் நடராஜர் கும்பிடணும். அங்கேயே திருமூலருங்கிற ஒரு சித்தர் இருக்காரு. இவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் பக்கத்துலேயே வந்திருக்கு பாருங்க. திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்கிறாரு. அவங்கள கும்பிடும்போது ஆடவல்லானின் ஆடியம் பாதம் காண ஓடோடி வந்தேன்னு எங்கள் பாட்டி பாடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆடவல்லான் ஆகாயஸ்தலம், புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த கடகராசிக்காரங்களுக்கு சரியாக போயிடும். இப்போ நிறைய பேர் இந்த ஏழரைச்சனியில் கூட கேட்கட்டாங்க எங்ககிட்ட, கடகராசி லக்னக்காரங்க ஜாதகம் வைப்பு சிதம்பரம் தான் அனுப்பிச்சி விட்டேன். சூப்பராக இருந்து அங்கே ஒரு இது இருக்குது சரிங்களா, ரகசியம்னு ஒன்று இருக்குது. ஐயர்கிட்ட நம்ம சொன்னோம்னா எங்களுக்கு ரகசியம் பார்க்கணும் அப்படின்னா, நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க வருங்க, அவங்களுக்கு நான் அங்கே தான் தாட்டி விடுவேன். அப்போ அந்த ரகசியத்தை திறந்து காமிப்பாங்க. அந்த ரகசியத்தில் என்ன இருக்குன்னா, வில்வ மாலையை தங்கத்தில் செஞ்சு அங்கே போட்டு ஃபோட்டோ வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ திறந்து காமிக்கும்போது ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது அங்கே ரகசியத்தில்? ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அந்த கல்யாணம் ஆகாத பசங்களையும் பெண்களையும் அனுப்பி வைப்பேன். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு 3 மாதம் 4 மாதத்தில் திருமணம் நிச்சயமாக நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கும் மேம். ஒருவேளை மேஷ ராசி மிதுன லக்னம் இப்படி இருந்தாங்கன்னா இவங்க நீங்க மேஷத்துக்கு சொன்ன இடத்துக்கு போகணுமா இல்லை மிதுனத்துக்கு சொன்ன இடத்துக்கு போகணும்? இல்லை, ராசி லக்னம் எது வேணாம், லக்னத்துக்கும் போய்க்கலாம் ராசிக்கும் போய்க்கலாம். நீங்கள் ரெண்டும் போகிறனாலும் போகலாம், இல்லை ஒன்றுக்கு போகிறனாலும் போகலாம். 2 கோயிலுக்கு இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறது மாதிரி தான் அந்த கோவிலுக்கு போகிறது. நம்ம அம்மா வீட்டுக்கு 2 தடவை போனீங்கனாலும் அம்மா சங்கடப்படுவாங்களா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு 2 கோயிலுக்கு போகிறனாலும் போகலாம். இல்லை லக்னம் தான் பெருசு ராசி தான் பெருசுன்னு உங்கள் நிறைய பேர் பாருங்கள், ஜாதகம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு ராசிக்கு பாருங்கம்பாங்க, ஒருத்தங்க லக்னத்துக்கு பாருங்கம்பாங்க, நிறைய சொல்லுவாங்க எங்ககிட்ட. நான் எல்லாம் இந்த தடவை 2000 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தேன். நான் இந்த உங்களுடைய விவிக்கு பின்னாடி தான் இந்த 2000 ஜாதகத்துலையுமே எனக்கு ஒருத்தர் ராசிக்கு பாருங்கிறாரு, ஒருத்தர் லக்னத்துக்கு பாருங்கிறாரு, ஒருத்தர் திசாபுத்திக்கு பாருங்கிறார். அந்த மாதிரி அவங்கவுங்க விருப்பம், புரியுதுங்களா?